திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அருகே இருக்கும் கல் தீபத்தூணே அல்ல என்றும் அது நில அளவை கல்தான் எனவும் ஓய்வு பெற்ற நில அளவை அதிகாரி பாலமுருகன் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய அதிகாரிகளிடம் நீதிபதி அறிக்கை பெற்றிருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான். அது மலைப்பகுதிகளில் வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை எல்லைக்கோடு எல்லைக்கல் என்று தமிழிலும் தியாடலைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள். அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நாம் நிறையவே காணலாம். நிறைய இடங்களில் தியாடலைட் ஸ்டோன் கற்கள் இருக்கும். அதனுடைய மிக குறைந்த அளவு உயரம் 30 சென்டிமீட்டர், அதிக அளவு 240 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த கல்லை நிறுவியிருப்பார்கள். அந்த கல்லின் உச்சியில் ஒரு குழி இருக்கும். குழி அது தியாடலைட் கருவியை பொருத்துவதற்காக அமைக்கப்பட்டது. அதில் அமைத்து தான் அந்த நிலவை அளவீடு செய்வார்கள். வெள்ளையர்களால் நம் நாட்டிற்கு கிடைத்த உபயம் என்னவென்றால், நில அளவை மட்டுமல்ல, மலை எல்லா பகுதிகளையும் துல்லியமாக அளவீடு செய்து அளவு நிர்ணயித்துள்ளார்கள், சர்வே செய்துள்ளார்கள். அதே மாதிரி தான் மலைப்பகுதியிலும் அளவீடு செய்து அந்த தியாடலைட் ஸ்டோன்களை நிறுவி ஒரு சரியான ஒரு நில அளவை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள். அந்த இதில் வக்கீல் வாஞ்சிநாதன் அவர்கள் கூறியபடி அந்த கல் சர்வே கல் தான். அது பேர் தியாடலைட் ஸ்டோன் என்று பெயர். பொதுவாக கிராமங்களில் எங்கே கல்லில் குழி இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு விளக்கேற்ற வழக்கம்தான். இது ஒரு கோயில் பகுதியில் இருக்குது, கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் பரம்பரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அங்கு தீபம் ஏற்றின மாதிரி தெரியலை. ஏன்னா புதிதாக இப்பொழுது இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிபதி கூட இதற்கு முன்னதாக நில அளவைத்துறையினர், மாவட்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து அந்த பகுதியை தணிக்கை செய்து ஒரு அறிக்கை பெற்றிருக்கலாம். அறிக்கை பெற்றிருந்தால் அது சம்பந்தமான உண்மை நிகழ்வுகள் தெரிந்திருக்கும். எனவே அது நில அளவை கல்லாக இருக்கும் பொழுது அதில் தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.